இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா சித்ரா, என்ன இது? உனக்கு கல்யாணம் பிடிக்கலனா நீ தற்கொலை பண்ணிப்பியா? என்னம்மா சொல்ற? இதை யார் எழுதினது? இது உன் கைப்பட எழுதின லெட்டர் தானே? நான் எந்த லெட்டரும் எழுதல. தற்கொலை பண்ற ஐடியாவும் இல்ல. என்னடி சித்ரா, என்ன இது? ஏய், என்ன நடக்குது இங்க? கர்ணா, போய் கதவை சாத்து. ஐயோ, மாட்னா செத்தோம். இப்ப சொல்லுங்க. நீ கொஞ்ச நேரம் இரு, உனக்கே புரியும். இது உன்னோட கையெழுத்து தானே? இது மட்டும் நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல? இந்த லெட்டரை நான் எழுதவே இல்ல. நீ சொல்றத நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. இது உன்னோட கையெழுத்து தானே? நீ எழுதாம வேற யாருமே இதை எழுதிருக்க முடியாது. அம்மா, இது ஏன் கையெழுத்து மாதிரி தான் இருக்கு. ஆனா இத நான் எழுதலமா. வேற யாரோ இது பண்ணிருக்காங்கம்மா. ப்ளீஸ் என்ன நம்புங்கம்மா. சித்ரா, சித்ரா, கதவு தர. சித்ரா, என்ன பண்ற? சித்ரா, என்ன பண்ற? கதவை தரன்னு சொல்றேன்ல. ஏ சித்ரா, சித்ரா. ஒருவேளை நாம பேசிட்டு இருந்ததை அவங்க கேட்டிருப்பாங்களோ? சித்ரா, கதவை தர. கதவை திறக்க போறியா இல்லையா? போ. கர்ணா, கதிர் வேற எங்க போனாருன்னு தெரியல. ரூம திறக்காம என்ன பண்ணிட்டு இருக்குங்க? உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. டேய், தட்டா. ஏ சித்ரா, கதவை தரன்னு சொல்றேன்ல. முதல்ல போய் கதவை தர. சித்ரா, அந்த லெட்டர் மச்சு வை. மாமா, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கதவை திறக்க ஏன் இவ்வளவு நேரம்? அங்க என்னடா நாங்க கதிரக்கானன் தேடிட்டு இருக்கோம். நீங்க இங்க கதவை சாத்திட்டு உள்ள என்ன பண்றீங்க? அது வந்துங்க, சித்ராவுக்கு சாரி கட்டிட்டு இருந்தோம். என்னது? கர்ணா உள்ள வச்சு தான் சாரி கட்டிக்கிட்டு இருந்தீங்களா? நாங்க எல்லாரும் சித்ராவுக்கு மேக்கப் போட்டு சாரி எல்லாம் கட்டி விட்டு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு யார்கிட்ட கேக்குறதுன்னு பார்த்தோம். அப்பதான் கர்ணா உள்ள வந்தா. அததான் அக்கா சொன்னாங்க. எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. கதிரை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? என்ன மாமா, நீங்க எல்லாருமே இந்துவே சந்தேகப்பட்டு இருக்கீங்க. அவ எப்படி மாமா இத தப்பா பண்ணிருப்பா? அவ மட்டும் இத பண்ணிருந்தா 10 லட்சம் ரூபாய் பணத்தை அவளுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு அவளுக்கு தெரியாதா? நம்ம எல்லாரும் மேலயும் அவளுக்கு பயம் இருக்குல்ல. இப்ப நல்லா வக்கனையா பேசு. நல்லா இருக்காங்க. நாங்க மேக்கப் பண்ணுது. இங்க வாங்க. வா 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 வந்துருச்சு. இங்க வந்துருச்சா? சொல்லு மாப்ள. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாப்ள, இங்க ஒரு இடத்துல கூட இல்ல. எல்லா இடத்துல தேடி வந்துட்டேன். கதிர் இங்க இல்லவே இல்ல மாப்ள. எனக்கு தெரிஞ்சு இந்த லிஃப்ட்ல தான் வருவான்னு நினைக்கிறேன். நான் பார்க்காத இடம், அதனாலதான் வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லிஃப்ட்ல வருவாரா? அது சரி, எவ்வளவு வாட்டி நீ லிஃப்ட்ல மேலையும் கீழையும் போயிட்டு வந்த? மாப்ள 99 வாட்டி போயிட்டு வந்தேன் மாப்ள. 100வது வாட்டி நம்ம ரெண்டு சேர்ந்து போறோம். என்ன சொல்ற? வா போலாம். வா மாப்ள, ஜாலியா இருக்கும். உனக்கு காணும்னு சொல்றேன். லிஃப்ட்ல விளையாடிட்டு இருக்க. வாடா. சண்டை முடிச்சுக்கிறேன்.
கருணை எதுக்கு இவ்வளவு வேகமா போறான்? ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பானோ? எங்க கூட்டு போறான்? மாப்பிள எங்க போற? இந்த பக்கம் போவோம்டா. ஏய், வாடா. ஐயோ என்ன சொன்னாலும் கரெக்டா போறானே. ஆஹா, நல்லா மாட்டிக்கிட்டாங்க. எப்படியும் இந்துவை கதிர் போட்டு கொடுத்துடுவோம். பெரிய பிரச்சனை உண்டாக போகுது. மாப்பிள 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 எங்க போயிட்டீங்க மாப்பிள? என்ன உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எவ்வளவு பதட்டம் ஆயிடுச்சு தெரியுமா? எங்க போனீங்க? என்ன நம்மள பாக்குறான்? ஐயோ, இவன் மட்டும் நம்மள மாட்டி விட்டுட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. கடவுளே. என்ன மாப்பிள, நான் உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி? அது ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து மேரேஜுக்கு பேச்சுலர் பார்ட்டி கேட்டானுங்க. அதான் சரின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தேன். என்னையும் குடிக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்களா. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பழக்கம் இல்லையா, நிறைய குடிச்சிட்டேன் போல இருக்கு. அதான் ஒரு மாதிரி ஹேங் ஓவர் ஆகிட்டேன். ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி கடைக்கு போனேன். கடை எதுவும் இல்லை. அதான் சரி சரி, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீங்க ஐயோ வாங்க. வாங்க சார். யாரோ மண்டல வச்சு டபுளா குழப்பற மாதிரி பேசுறீங்க. போங்க சார், போங்க சார். டக்குனு போய் தாலியை கட்டுங்க சார். மாப்பிளை இப்ப லிப்ட்ல போலாமா? ஏய், கூட்டு போடா. என்ன திரும்பி சைக்கிள் தள்ளி விடுறான்? நான் குளிக்க போனப்போ என் தலையில் கட்டையில் அடித்து என்னை மயங்க வச்சு வண்டியில் தூக்கி போட்டது நீ தானே? நீ அமைதியாக இருக்கும்போதே எனக்கு தெரியுதுடி, நீ தான் பண்ணிருப்ப. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, எத்தனை பிளான் போட்டாலும் சரி, அதெல்லாம் மீறி நான் சித்ராக்களை தாலி கட்டியே தீருவேன். இப்பவே உள்ள போய் நீ பண்ண எல்லாத்தையும் சொல்லி உனக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். ஆனா போயும் ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்கிட்டேன்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரி கேவலமாவும் அவமானமாவும் இருக்கும். ஆனா அதுக்காக உன்னை மன்னிச்சு மறந்து விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத. இந்த கல்யாணம் நடந்த அந்த கிருபாவோட மருமகன் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல என்னோட அதிகாரம் தான். அந்த ஆளோட செல்வாக்குல இருந்து ஒட்டுமொத்த சொத்து வரைக்கும் நான் தான் வாரிசு. அதுக்கப்புறம் அந்த கிருபாவும் திவாகரும் என்கிட்ட கைய கட்டி பொம்மை மாதிரிதான் இருப்பானுங்க. அந்த நேரத்துல இதுக்கு முன்னாடி பண்ணில, இப்ப பண்ணில, அதுக்கும் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்குவேன். ஏய், நான் நினைச்சேன்னா இப்பவே நீ பண்ண எல்லாத்தையும் போட்டு கொடுக்க முடியும்.